I'm just a stupid common man of this republic. வணக்கம் மக்கள்ஸ். திமுகவின் இளைஞரணி செயலாளரான உதயநிதி ஸ்டாலினுக்கு 43வது பிறந்தநாள் போன வாரம் போச்சு. அவருக்கு பிறந்தநாள் வந்ததை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த திமுகவின் சொம்புகள்லாம் அவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராகவே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? வாழ்த்துறா. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டே டு யூ. அதாவது இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, திமுகவின் இளைஞரணி செயலாளர் தலைவரோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43 ஆகுது. சிவசுப்பிரமணிய தேசிகர் தியாகி பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருந்தவரா? இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுதான் காலத்தின் கட்டாயம். இந்த அரசியலில் மட்டும்தான் எந்த ஒரு வயது வரம்பும் ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது. அதனால தான் இவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா தன்னுடைய 93 வயசு வரைக்கும் நான் தான் இந்த கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தார். இவர் தான் எங்கள் அப்பா முருகப்படித்தவர். எங்கள் பரம்பரையில் முதல்ல எங்கள் அப்பா தான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போனார். ஏன் இவங்க அப்பாவே கூட 67 வயசு ஆகியும் நான் முதலமைச்சர் ஆகியே தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு சுற்றிட்டு இருக்காரு. நான் எங்கள் அப்பனோட பெரிய புத்திசாலி. 4 வார்த்தை கற்றுக்கிட்டு தான் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதவே போனேன். இதுக்கு நடுவில் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய 43வது வயசில் இளைஞரணி தலைவராக இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என் பையன் சிங்கக்குட்டி என்ன ஒன்று அமைதியாக இருந்தால் தூங்கிடுவான். ஒரு மிகப்பெரிய கட்சியோட இளைஞரணி தலைவரோட பதவி உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? நடிச்சா ஹீரோ சார், கொஞ்சம் அரிசி, அப்பமா சிஎம், அப்பமா டெல்லி, இது போதும் சார். வீரபாண்டிய கட்டபொம்மை படத்தில் ஒரு டயலாக் கொண்டு வரும், என்னுடன் வயலுக்கு வந்தாயா, நாட்டு நெட்டாயா, இல்லை எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மானங்கெட்டவனே அப்படின்ற மாதிரி இவர் இந்த தமிழ்நாட்டுக்காக என்ன நலத்திட்டங்களுக்காக போராட்டம் செஞ்சிருக்காரு, இல்லை எம்பியா இருக்காரா, எம்எல்ஏ வந்திருக்காரா, இல்லை ஒரு வார்டு மெம்பராக இருந்திருக்காரா? நீங்க எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க? ஆகஸ்ட் புரட்சியா, ரயில் விழுப்பா, உப்பு சத்தியாகிரகமா, இல்லை அவர் வேலை பார்த்த துறையான சினிமா துறையில் நடிகர் சங்க தேர்தலும் போச்சு, தயாரிப்பு சங்க தேர்தலும் போச்சு, அதில் ஏதாச்சும் நின்று ஜெயிச்சிருக்காரா, இல்லை அதுக்கு போய் ஓட்டாச்சு போட்டிருக்காரா? வேதாரண்யமா தண்டி மார்ச்சா? இல்ல, நான் அரசியல்ல தான் இருந்தேன். நான் பிறந்ததுல இருந்தே திமுக தாங்க. என் ரத்தத்துல ஓடுறது திமுக ரத்தங்க. நான் பிறந்ததுல இருந்தே திமுக தான். என் உடம்பில் ஓடுவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரத்தம். எவனோ போஸ்ட் பாக்ஸ்ல நெருப்பள்ளி கொட்டிட்டானா? வேடிக்கை பார்த்து இந்த இவரு பெரிய தியாகியா. தமிழகத்துக்கு துரோகம் செய்யும் அதிமுக ஆட்சியை விரட்ட எழுந்த இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின். எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து இளைய சூரியன் மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா இளைய சூரியன்? ஆமா, இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான். காலையில 8 மணிக்கு நான் திருச்சியிலிருந்து கிளம்பினேன். 2001 நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்று 2001 இல்லை 2021? பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. விடியலை நோக்கி தன் பயணத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருக்குவளை மண்ணிலிருந்து தொடங்கினார் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். இப்படிதான் போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ண போறேன்னு போனாரு. அங்க நடந்த கூத்த நீங்களே பாருங்க. அழகான ஒரு வேட்பாளரை என்ன அண்ணா, ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப போகிறேன். அது வாலிப வயசு. இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப போகிறேன். இல்ல, நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழுத்துங்க, தட்டுங்க, தூக்குங்க. நன்றி.